ரிப்போர்ட்ஸ் நோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து பல மாவட்டங்கள் வாரியா நம்ம தேர்தல் கள நிலவரங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வகையில டெல்டா மாவட்டங்கள்ல கள நிலவரங்கள் எப்படி இருக்கு? அதுல முக்கியமா திருச்சி மாவட்டங்கள்ல எப்படி கள நிலவரம் எப்படி இருக்கு? டெல்டால கிட்டத்தட்ட மொத்தம் 44 தொகுதிகள் வருது. அந்த 44ல போன முறை 4 தொகுதிகள் மட்டுமே அதிமுக கூட்டணி வென்றது. கிட்டத்தட்ட பெரிய தலைவர்கள் நன்னிலம்ல திரு காமராஜ் ஜெயிச்சாரு, திரு வேதாரண்யத்தில் ஓஎஸ் மணியம் ஜெயிச்சாரு. இந்த மாதிரி அவங்களால பக்கத்து சீட்டை கூட ஜெயிக்க முடியல, அவங்கவுங்க சீட்டை காப்பாத்திக்கிட்டாங்க. திருச்சியில ஒரு சீட்டு கொடுக்க ஜெயிக்கல. அந்த மாதிரிலாம் இந்த முறை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். முதல்ல திருச்சியில இருந்தே ஆரம்பம். திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சி மேற்குங்கிறது திரு நேரு அவர்கள் நிற்கிறது, திருவெரும்பூருங்கிறது திரு அம்பில் பொய்யாமொழி. அந்த 2 சீட்டை அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறாங்க. அதில் நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மணப்பாறை தொகுதி. மணப்பாறை தொகுதியில் அவங்களுடைய கூட்டணியான மனிதநேய மக்கள் கட்சி, அது ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை சேர்ந்த அப்துல் வஹாப் அவர்கள் போன தடவை நின்று அப்துல் சமத் ஜெயிச்சவர். பட் இந்த முறை அவரை தொகுதிக்குள்ளேயே பல இடத்துல விடல. ஒரு விவசாயி பிடிச்சிட்டு எங்கள் முருகன் கோயிலில் போய் நான்வெஜ் பண்ணுவேன் சாப்பிடுவியான்னு சொல்லி வெட்டுவன் கலவரம் பண்ணியன்னு மிரட்ட அங்கே அவரை எதிர்த்து அதிமுகவில் திரு PL விஜயகுமார் அவர் நல்ல நிலையில் இருக்கார். ஆக்சுவலாக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011-16 அதிமுக வென்ற தொகுதி தான். போன முறை தான் இவங்க ஜெயிச்சது. இதை மீண்டும் அதிமுக கைப்பற்றுகிறது. இதை நம்ம மணப்பாறையே வெற்றி பெறுகிறது. ஸ்ரீரங்கம் தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னால் ஸ்ரீரங்கம் தொகுதி 2011-16 அதிமுக வெற்றி பெற்றாலும் 2021 பழனியாண்டிங்கிற MP நின்று அவர் கல்குவாரி பிஸ்னஸில் 25 கோடி அவருக்கு ஃபைன் போட்டாங்க. அப்புறம் அவருடைய குவாரியில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டாங்க. அதன் பிறகு அவருடைய மகன் குவாரி திருநெல்வேலியில் இருக்கிறதுல யாரோ இறந்து போய் உடல் உட்கடை பிடிச்சான்னு அவருக்கு சீட்டு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. அவரை எதிர்த்து மனோகர்னு சொல்லிட்டு அதிமுகவின் முன்னாள் கொறடா தன்னுடைய சீட்டை ஜெயலலிதா நீங்க சிக்கணும்னு விட்டு கொடுத்தவர், அப்படிப்பட்டவர் நிற்கிறார். அவருக்கு சக்தியில இந்த முறை அதிமுக ஸ்ரீரங்கத்தையும் வெற்றி பெறுகிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவெரும்பூரையும் நம்ம திருச்சி மேற்கே லால்குடி தொகுதியும் ஒரு முக்கியமான தொகுதியாகுது. லால்குடி தொகுதியில் கடந்த 5 முறையாக தொடர்ச்சியாக வெற்றி பெற்றவர் சவுந்தரபாண்டின்னு சொல்லி ஒருத்தர். ஆனால் இந்த அவருக்கும் நேருவுக்கும் சண்டைகள் வர அவரை நேரு ஒரு விழாக்கு அவரை அழைக்காமல் கலந்துக்கிட்டப்ப ஃபேஸ்புக்லேயே போய் அவர் போய் லால்குடி MLAக்கு அஞ்சலின்னு அவரே போட்டு அந்த மாதிரி சண்டை நடந்து அவருக்கு சீட்டு கொடுக்கல. ஆனால் இதுக்கு நடுவில் இன்னொன்று நடந்தது. என்னன்னு சொன்னால் அந்த தொகுதியிலே தான் போட்டியிடுவதாக லாட்ரி மார்ட்டினுடைய அதிபர் மனைவி லீமா ரோஸ் அவர்கள் அதிமுகவில் சேர்ந்து சீட்டு வாங்கியிருக்காங்க. அவர் நிற்கிறேன்னு அறிவிக்கப்பட்ட பின்பும் அங்கே 5 முறை நின்னவருக்கு கொடுக்காம வேற ஒருத்தர் நிற்காங்க. இதில் ஒரு சின்ன விஷயம், அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 37% உடையார் சமூகம், அந்த முன்னாள் MLA உடையார் சமூகம், லீமா ரோஸும் உடையார் சமூகம். ஸோ இது லீமா ரோஸுக்கு திமுக விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங் இருக்கு. ஏன்னா லாட்ரி மார்ட்டின் அவர்கள் 2019 22 காலகட்டத்தில் 509 கோடி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நேரடியாக கொடுத்தவர். அதனால வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ அந்த தொகுதி அதிமுகவுக்கு திமுக விட்டு கொடுக்குதாங்கிற ஒரு டவுட்டே இருக்கு. வாய்ப்பு அதிமுகவிற்கு லீமா ரோஸ் ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. அடுத்த தொகுதி முசிறி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது தொடர்ச்சியை அதிமுக முதல்ல 2011-16 வெற்றி பெற்றாலும் அதிக லீட்ல போன முறை தியாகராஜன் வெற்றி பெற்றார். இந்த முறை கருணாராஜா கொடுத்திருக்காங்க. அவரை எடுத்து யோகநாதன் போட்டி போடுகிறார். கடுமையான போட்டி இருந்தாலும் அதிமுக வெல்லக்கூடும். அடுத்து பார்க்க இருக்கிறது திரையூர் அதிமுக இதுவும் 2011 வென்னாங்க. பட் 2016, 21 2 முறையும் திமுக வென்ற தொகுதி. இந்த முறை காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் யார் அந்த விச்சுலனின்னே பல பேருக்கு தெரியல. அதிமுக சார்பாக சரோஜா நிற்கிறாங்க. இது வாய்ப்பு அதிமுக ஜெயிக்கிறதுக்கு. அதாவது போன முறை 9க்கு 9 ஜெயிச்சதுல இது 5வது தொகுதி நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரே ஒரு தொகுதி இருக்கிறது, அது மணச்சநல்லூர் தொகுதி. அது இன்னொரு விதத்தில் ஃபேமஸ்ஸு. அங்கே மிகப்பெரிய தொழிலதிபர் அல்லது கல்லூரிகளின் ஓனர் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி ஓனருடைய மகன் கதிரவன் நிற்கிறாரு. உங்களுக்கு தனலட்சுமி சீனிவாசன்கிறது புரியலன்னு சொன்னால் கிட்னி முறைகேடு புகழ்னு சொல்லலாம். அவர்
அந்த கிட்னி திருட்டு விஷயங்கள் வெளியில் வந்தவுடனே என்ன சொன்னார், நான் ஒரு கிட்னியில் எனக்கு 20,000 ரூபா கூட லாபம் கிடையாது, நான் கிட்னியை விற்று பண்ணணுன்னா என்டையர் ஊரில் இருக்கிற அத்தனை பேர் எடுத்தால் கூட எங்கள் அப்பா வச்சிருக்கிற அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியாதுன்னாரு. இப்போ சமீபத்தில் எனக்கு ஓட்டு போடாட்டிப்போன்னு பேசியிருக்காரு. அங்கே இந்த ஃப்ராடாக 8,000 ரூபா கூப்பன் கொடுத்ததில் தனக்கு கிடைக்கலன்னு ஒரு தலித் பெண் குழந்தை கேட்டப்ப அவளை இன்சல்ட் பண்ணதில் தற்கொலை பண்ணியிருக்கு. இங்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு அலை இருக்கிறது. திமுக மணச்சநல்லூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பாக நல்ல அதாவது அந்த ஊரில் இல்லாட்டியும் முத்தரையர் சங்க தலைவரின் மகன் பரதன் நிற்கிறார். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப மணச்சநல்லூரையும் அதிமுக கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே நம்ம திருச்சியில் போன முறை 9க்கு 9 எடுத்த இடத்துல மணப்பாறை, ஸ்ரீரங்கம், இது மணச்சநல்லூர், லால்குடி மற்றும் துறையூர் 5 சீட்டு எடுக்கிறாங்க. இன்னும் ஒன்றே நம்ம விட்டுட்டோம். மிக 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 முக்கியமான தொகுதியாக எல்லோரும் பார்க்குற திருச்சி கிழக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் நிற்கிறார். இந்த தொகுதியில் இதை நில்லுன்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணதே திரு இனிகோ எழில்ராஜ், திமுக வேட்பாளர். அதாவது அவர் தனக்கு சரியான மதிப்பு திமுகவில் கிடைக்கல, ஸோ விஜயோடு சேரலாம் என்று இருந்த நேரத்தில் அவரை ஆளும் குடும்பம் இது பண்ணி அவருக்கு வேண்டியதை கொடுத்து கவனித்து அவர் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சர்ச்சையும் கையில் பிடிக்கிறாங்க. இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா பிஷப்கள் கவுன்சில் எல்லாம் போய் மீட் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்ஐ சர்ச்சில் உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்லணும்னா பாளையங்கோட்டை டயோசிஸில் மட்டும் வக்கீலுக்கு 52 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க 2016க்கும் 19க்கும் நடுவில் 5 வருஷத்தில். ஸோ அப்போ எவ்வளவு ஏமாத்திருந்தா பிஷப்களை காப்பாற்றுறதுக்கு வக்கீலுக்கு கொடுத்த ஃபீஸுன்னு ஆர்டிஐயில் எடுத்து வச்சு இது ஒரு பத்திரிகையில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். சென்னை சாந்தோம் சர்ச் பேரில் 5000 கோடி நில அபகரிப்பு ஊழல்னு சொல்லி சிபிஐக்கு கொடுக்கணுங்கிற வழக்கில் ஸ்டே ஆகி நிற்குது. நம்ம திரு இனிகோ எழில்ராஜ் அவரே ஆர்சி சர்ச்சு இது செங்கல்பட்டு டயோசிஸுடைய 1000 கோடி ஊழலில் சிக்கி அதை பற்றி பேசின யூடியூப் சேனலில் ஏற்று வழக்கு போட்டப்ப, நீ இங்கே குடியிருக்கிற வீடே 4 கோடி ரூபா வீட்டுக்கு மாதம் 1900 ரூபா கூட கொடுக்கல, அவங்க பேசின எந்த தப்பும் இல்லை, வழக்கிலேருந்து நீ வெளியில் வான்னு சொல்லி ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணுது. ஸோ இது அதே போல மதுரை சிஎஸ்ஐ டயோசிஸில் 5000 கோடி சொத்துக்கள், இது மாதிரி ஒன்னொன்னையும் நான் சொன்னால் போகும். ஸோ இந்த வழக்கு கிழக்கில் வந்து ஸோ இப்படி வழக்குகளை வச்சு இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக வழக்கு இவரை யூஸ் பண்ணிக்கிறதுனால இங்கே இவர் வெற்றி பெற்றாகணும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தொகுதியில் 2.25 லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 85,000 பேர் அங்கே வேளாளர்கள். இவர் தன்னை வேளாளர்னு சொல்லிக்கிறார் விஜயும். ஸோ கிறிஸ்தவ வேளாளர்கள் அதில் பெரும் பகுதி. ஸோ அதை டார்கெட் திருச்சியில் கிழக்கில் வந்து விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? விஜய்க்கு அதாவது அங்கே 40,000 பேர் சேர்ந்தாங்களாம் கட்சி ஆரம்பித்த உடனே. இதையெல்லாம் டார்கெட் பண்ணி நின்னாலும் தற்போது திமுக மிகப்பெரிய அளவில் பலம் இறக்கி இது பண்ணுவதால் என்னை பொறுத்த வரைக்கும் இழுபறி அட்வான்டேஜ் இனிகோ எழில்ராஜன் தான் இப்போதைக்கு நான் சொல்லுவேன். சரியா? திருச்சி முடிச்சாச்சு, அடுத்ததா தஞ்சாவூர் போவோம். சரியா? தஞ்சாவூரில் மொத்தம் 8 தொகுதிகள் இருக்கின்றன. நம்ம தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் அந்த 8 தொகுதிகளில் திருவிடைமருதூர் அது தனி தொகுதி. இந்த தொகுதியில் கடந்த 3 முறையாக திமுக தான் வெற்றி வருகிறது. வெற்றி பெற்று வருவார் உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன். இந்த முறையும் வெற்றி பெறுகிறார். நம்ம ரொம்ப நேரம் செலவழிக்க வேண்டாம். ஸோ திருவிடைமருதூரை பொறுத்த வரைக்கும் கோவி செழியன் ஜெயிக்கிறார். கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 முறையாக திமுக ஜெயிக்கிறது. அங்கே வெற்றி பெறும் வேட்பாளர் சாக்கோட்டை அன்பழகன் மேலே கட்சியிலேயும் அதிருப்தி இருக்குது, தொகுதிக்கு ஒன்றும் செய்யலன்னும் இருக்குது. பட் இந்த தொகுதியை அதிமுக கூட்டணியில் இது தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த அசோக்குமார் கொடுத்திருக்கார். நல்ல இளைஞர் தான், ஆனால் அவர் தாமரை சின்னத்தில் நிற்கிறார். அதனால கொஞ்சம் உள்ள ரீச் பண்ணுறது கஷ்டம். அட்வான்டேஜ் சாக்கோட்டை இது அன்பழகனுக்கு தான். திமுக வெற்றி பெறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபைட் கொடுத்தா ஜெயிக்க முடியும். ஆனாலும் அட்வான்டேஜ் இப்போதைக்கு நம்ம அப்படி தான் சொல்லலாம். அடுத்ததாக பாபநாசம் பல கோவில்கள் உள்ள பகுதி. இந்த கபிஸ்தலம்னு சொல்லிட்டு திரு ஜி.கே. மூப்பனார் பிறந்த ஊரும் அந்த ஊர் தான். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 2011-16 அதிமுகவின் துரைக்கண்ணு வெற்றி பெற்றிருந்தாலும் 2021 இங்கே மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவஹர்லா நிற்க வச்சுக்கப்பட்டிருந்தார். இந்த முறை அவருக்கு சீட்டு கொடுக்காம அவரை நாகப்பட்டினத்தில் அனுப்பிச்சிருக்காங்க. நாகப்பட்டினத்தில் அவர் வெற்றி பெறுகிற வாய்ப்பு கம்மி. பட் இங்கே இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக ஷாஜகான் நிற்கிறார். அவரை எதிர்த்து அதிமுகவில் சண்முக பிரபு நல்ல ஃபைட் கொடுக்கிறார். என்டிகேல அனீஷ் ஃபாத்திமான்னு தாவேக்கால முஸ்லீம் நிற்க வச்சிருக்காங்க. முஸ்லீம் ஓட்டு பிரிஞ்சால் அதிமுக வெல்லலாம். பட் பாபநாசத்தை பொறுத்த வரைக்கும் 30% அதிகமாக முஸ்லீம்கள் இருப்பதால் அது அட்வான்டேஜ்.
திமுகன்னு தான் சொல்ல முடியும். அடுத்ததாக திருவையாறும் திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லலாம். 21/16 துரை சந்திரசேகர்னு ஒரு முக்கியமான விஐபி, அவரை எதிர்த்து அமமுகவின் வேலு கார்த்திகேயன் ஃபைட் செய்கிறார். அட்வான்டேஜ் இதுதான், ரொம்ப நம்ம இது பண்ண முடியாது. தஞ்சாவூரை பொறுத்தவரை அதுவும் திமுகவிற்கு மிக முக்கியமான சீட்டாக இருக்கிறது. டிகேஜி நீலமேகம்னு சொல்லிட்டு அவர் கடந்த 2 முறை ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். 2011 அலையின் போது மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை பாஜகவின் கருப்பு முருகானந்தம் நிற்கிறார். திமுக சார்பாக எந்த அளவுக்கு பாத்தீங்க சார் தஞ்சாவூர்? இல்ல, தஞ்சாவூர்ல பெரிய வாய்ப்பு இல்லைங்க. நமக்கு அதிமுகவுக்கு அங்க பெரிய பலம் கிடையாது. ரெண்டும் சேர்ந்தாதான் கொடுக்க முடியும். இங்க கருப்பு முருகானந்தமும் அவங்களும் சேர்ந்து பண்ணணும். தஞ்சாவூர்ல இவங்களுடைய பலத்துல ஜெயிப்பாங்க. நம்ம நேரத்தை விரயம் செய்வதை விட இந்த முறை முத்துப்பேட்டை சைடுல ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குல்ல சார்? இல்ல, நம்ம மொத்தமா தஞ்சாவூர்ல இருக்கிற 2.5 லட்சம் ஓட்டையும் தான் கணக்கு போடணுமே தவிர ஒரு இதை வச்சு பண்ண முடியாது. அங்க நமக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி ஒரத்தநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது அதிமுக தொடர்ச்சியாக பலமாக இருந்த பகுதி. 2016 தனியாக இருந்த மாத்திரம் ராமச்சந்திரன் இது பண்ண பகுதி. ஒரத்தநாடை வென்று வந்தவர் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம். அவர் பேர்ல பல ஊழல் வழக்குகள் இருந்தாலும் ஓபிஎஸ் அணியில் இருந்த அவர் தற்போது திமுக போயிட்டு அங்க நிற்கிறாரு. அவரை எதிர்த்து அதிமுக சார்பாக சேகர் இருக்கிறாரு. நமக்கு வரும் கள தகவல்கள் இரட்டை இலை ஓட்டுக்கள் போன முறை வெற்றி பெற்றது அவருக்கு வராது. திமுகல இது ஒத்துழைப்பு கிடைக்கலன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி நிமிஷத்துல சரி செஞ்சு அவர் தப்பிச்சிருவார் தான் நான் பார்க்குறேன். அடுத்தது பட்டுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். பட்டுக்கோட்டையில் சென்ற முறை திமுகவின் திரு அண்ணாதுரை அவரே தான் மீண்டும் நிற்கிறார். திரு CV சேகர் இவர் 2016 எம்எல்ஏவாக இருந்தவர், அதிமுக சார்பாக நிற்கிறார். பட் இதுவும் இப்போ சென்ற முறை இவர் லீடை பார்க்குறப்ப திமுக ரீட்டைன் பண்ணணும் தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்தது பேராவூரணியும் இப்போ சென்ற முறை திமுக நல்ல லீடில் ஜெயிச்சிருக்காங்க. அதற்கு முந்தைய முறை கோவிந்தராசு 2016 ஜெயிச்சிருக்காங்க. 2011 தேமுதிக, திமுக சார்பாக அசோக்குமார் நிற்கிறாரு, அதிமுக சார்பாக கோவி இளங்கோ. இதுவும் அதிமுகவுக்கு சொல்லும். ஸோ இந்த முறை இங்கே தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் யாருக்கு சாதகமாக அமையும்? இல்லை, தஞ்சாவூரில் பெருமளவில் எல்லா சீட்டுமே நம்ம பார்த்த வரைக்கும் இவங்களுக்கு தான் போகுது. ஸோ இது திமுகவின் கைவசம் தான் இருக்குது. இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதிமுக தனக்கு அங்கே உள்ளூர் தலைவர்களை ஏற்படுத்தலை. அங்கே அதுதான் சிக்கல். நீங்கள் அந்த அடுத்த நம்ம மாவட்டம் பார்க்குறப்போ, மயிலாடுதுறை பார்க்குறப்போ பார்த்தா நன்னிலம் எடுப்பார். ஸோ அங்கங்கே ஒரு முன்னாள் அமைச்சர்கள் அந்த மாதிரி இல்லாமல் இங்கே யாரும் தலை எடுக்காமையே இருந்திருக்கு. மேபி திமுகவுடைய முதல்வர் அந்த மாதிரி எல்லாருமே இருந்தது காரணமாக இல்லை என்னன்னு சொல்லாட்டியும் அது ஒன்றா இருக்குது. ஸோ நம்ம அடுத்தது மயிலாடுதுறை போவோம். மயிலாடுதுறையில் 3 தொகுதிகள், சீர்காழி, மயிலாடுதுறை மற்றும் பூம்புகார். இது நம்ம போன தடவைக்கு பார்த்ததுக்கு கொஞ்சம் மாற்றாக இருக்கும். சீர்காழி போன முறை திமுக ஜெயிச்சிருக்காங்க, திரு M பன்னீர்செல்வம். அதற்கு முந்தைய 2 முறையும் அதிமுக ஜெயிச்சிருக்கு. இந்த முறை மதிமுக கொடுத்துருக்காங்க, அதிமுக சார்பாக சக்தி கொடுத்துருக்காங்க. சீர்காழி இந்த முறை அதிமுக வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல ஃபைட் இருக்குது. அதிமுக வெல்லக்கூடும், பட் நல்ல வாய்ப்பு இருக்கு. மயிலாடுதுறை போன முறை காங்கிரசும் அதற்கு முந்தைய 2 முறை அதிமுக கூட்டணி வென்றது. இங்கேயும் இந்த முறை காங்கிரஸ் கொடுத்து வெளியிலிருந்து யாரோ ஜமால் யூனுஸ்னு கொடுத்துருக்காங்க. அங்க இது பாமக கொடுத்துருக்காங்க. இங்க அந்த அளவுக்கு மற்ற தொகுதியில் கண்டிருக்கிற மாதிரி வன்னியர் பெல்ட் அளவுக்கு வன்னியர்கள் இல்லை என்று சொன்னாலும் இங்க காங்கிரஸ்லயே அவருக்கு ஒத்துழைப்பு இல்லை. காங்கிரசுக்கும் திமுக பிரச்சனைகள் இல்லை. இங்கேயும் பாமக வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக பூம்புகார் தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன முறை திமுகவின் நிவேதா முருகன், இந்த முறையும் அவரே நிற்கிறாரு. அதற்கு முந்தைய 2 முறை இருந்த திரு பவுன்ராஜ் அவர்கள் இந்த முறை நிற்கிறார். பட் பவுன்ராஜ் போன முறை வாங்கிய ஓட்டுகளை விட இவர் கம்மியாக தான் வாங்கியிருக்கிறார். நல்ல ஃபைட் கொடுத்தால் பூம்புகாரை இந்த முறை அதிமுக கைப்பற்ற முடியும். அடுத்ததான் நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம், அதோட கள நிலவரம் எப்படி? 3 தொகுதிகள், நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம் தொகுதி ரொம்ப எளிது. அங்கே அமைச்சர் OS மணியம் தொடர்ச்சியாக வெற்றி பெறுபவர். இந்த முறையும் அவரே வெற்றி பெறுவார். கீழ்வேலூர் ரிசர்வ் தொகுதி, அங்கே தற்போது எம்எல்ஏவாக இருப்பவர் சிபிஎம்ஐ சேர்ந்த நாகம்மை. இந்த முறை சிபிஎம்லேயே லதான்னு மாற்றிருக்காங்க. அவரை எதிர்த்து வடிவேல் ராவன்னு பாமக கொடுத்துருக்காங்க. ரெட்டையில் இருந்தால் கூட வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். அவ்வளவு எளிதாக வரும்னு சொல்ல முடியாது. பட் வடிவேல் ராவணனுக்கு ஓரளவு சில பகுதிகளில் செல்வாக்கு இருக்கு. பட் அது தாங்குமான்னு சொல்ல முடியாது. அடுத்தது இது திமுக செல்லவே வாய்ப்பு. நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் விசிகாவிலிருந்து இது போன முறை ஜெயிச்ச தொகுதி.
இந்த முறை இது ஜவஹருல்லாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ விசிகாலேருந்து போன முறை ஆளூர் ஷானவாஸ் வெற்றி பெற்றார். பட் அவர் வெளியூர் தொகுதி வேட்பாளரை வெற்றி பெற்று ஒன்றும் நடக்கலைங்கிறப்ப மீண்டும் ஒரு முறை வெளியூர் வேட்பாளர் வேண்டாம்னு தங்க கதிரவன் அதிமுகலேருந்து நிற்கிறார். அவருக்கே வாய்ப்பு இருப்பதாக களம் சொல்கிறது. ஸோ 3-2 இந்த முறை அதிமுகவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம திருவாரூர் தொகுதி பார்த்தலாம் சார். திருவாரூரில் 4 தொகுதிகள், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர், நன்னிலம். இதில் மன்னார்குடி டிஆர்பி ராஜாவுடைய தொகுதி, அவர் வெற்றி பெறுவார். நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். திருவாரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதுவும் திமுகவுடைய கோட்டையாக பூண்டி கலைவாணன் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. இதில் திரு எம் கருணாநிதி 2011 வெற்றி பெற்ற தொகுதி. இந்த தொகுதியை அவர்களை தான் கைப்பற்ற போகிறாங்க. அடுத்தது திருத்துறைப்பூண்டி தொகுதி, இது ரிசர்வ் தொகுதின்னு நினைக்கிறேன். இந்த சிபிஐலேருந்து மாரிமுத்து நிற்கிறாங்க, அதிமுகலேருந்து பாலதண்டாயுதம் நிற்கிறாரு. இது என்ன சிக்கல்னா சிபிஐலேருந்து தான் 2011 அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. 2011 ஒரு வாட்டி கூட இது வரைக்கும் திருத்துறைப்பூண்டி தொகுதியில அதிமுக வெற்றி பெற்றதே இல்ல. அதனால இந்த தொகுதி கஷ்டமா தான் இருக்க போகுது. பட் ஃபைட் கொடுக்கறாங்க. இது எப்படி போகும்னு பார்க்கணும். பட் அட்வான்டேஜ் தான். அடுத்ததாக இருக்கிறது நன்னிலம் தொகுதி. கடந்த 3 முறை தொடர்ச்சியாக திரு காமராஜ் அவர்கள் வெற்றி பெறும் தொகுதி. இந்த முறை அவரை எதிர்த்து திமுக, இது அவருக்கு தண்டனையா பலிதானியான்னு தெரியாது, எஸ்டிபிஐ சேர்ந்த திருநெல்வேலியை சேர்ந்த முகமது முபாரக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் நன்னிலத்தில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பிளஸ் அதிமுக கூட்டினா கூட லீடு அந்த சைடு இருந்தது. ஆனால் இங்கே திமுக நிற்காம எஸ்டிபிஐ கொடுத்தது இவருக்கு வாக் ஓவர் ஆயிடுச்சு. திரு காமராஜர் மீண்டும் வெல்கிறார். நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த டெல்டா பகுதியில் போன முறை 4 எடுத்தவங்க குறைஞ்சபட்சம் 15 18 எடுக்க போறாங்க. போன முறை 39 40 எடுத்தவங்க இந்த முறை 23 25. ஸோ 12 திமுகவோட கோட்டை அப்படிங்கிற டெல்டா மாவட்டம் உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இது இன்னும் ஜாஸ்தி ஆகும். அதாவது நீங்க வோட்டர்ஸ் வைப் அப்படிங்கிற ஒரு இது CNN நியூஸ் 18 எடுக்கிறப்ப கடந்த 3 வாரங்களாக வாரம் திமுக 1% இழக்கிறது. இது தாவேக்காவும் 1% இழக்கிறது. அதிமுக கெயின் பண்ணுது. காரணம் என்ன சார்? இல்ல, மக்கள்கிட்ட தன்னுடைய மூட, அதாவது ஓட்டு போடுற, அதாவது கமிட்டட் ஓட்டர் அவங்களுக்கு தான் போடுவாங்க. ஆனால் ஃப்ளோட்டிங் ஓட்டுங்கிறது அவங்களுக்கு இந்த முறை மீண்டும் திமுக வேணுமா, நம்ம ஓட்டு பொண்ணுங்க ஆஃபீஸ் போனாலோ ஸ்கூலுக்கு போனால் வெளியில் வர பயப்பட வேண்டியிருக்கு. வீடு சரி, ஆஃபீஸ் வெளியில் போனவங்க இல்லை, வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருந்த பொண்ணு மீஞ்சூரில் இது பண்ணி பலாத்காரம் செய்யப்ப தடுக்கப்பட்டப்ப அருவாளில் வெட்டி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னா எந்த பாதுகாப்பு? சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி வர வேணுமா வேண்டாமா என்பதில் 2வது காரணியாக வந்துச்சு. எப்பெல்லாம் 2வது காரணியாக அது வருதோ அந்த ஆட்சி அதோட போயிடுங்கிறது நிலை. இது திமுக எப்போ வந்தாலும் நடக்கும். 71 வெற்றி பெற்றார்கள். 71 அப்புறம் 77 எம்ஜிஆர் வந்த வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. எம்ஜிஆர் இறந்த பிறகு 89 கிடச்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க. திருப்பி 96 வந்த பொழுதும் மீண்டும் வரல. 2001 2006 வந்தவங்க 2011 16 தோத்தாங்க. ஸோ இந்த முறை மீண்டும் வருவதற்கு மக்களிடம் ஆதரவு இருப்பதாக தெரியவில்லை. எனவே அதில் டெல்டாவும், அதாவது அவங்க கொங்குல வாங்கினதை பெருமளவில் ரிட்டைன் பண்ணுறாங்க. சென்னையில் 36 சீட்டில் போன முறை 1 சீட்டு எடுத்த இடத்துல 12 சீட் எடுக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு 12 சீட் அட்வான்டேஜ்னா போன முறை 76 இருந்தது 100 ஆயிடுது. ஸோ சவுத்தில் எடுக்கிறது எல்லாம் சேரும் பொழுது அவர்கள் மெஜாரிட்டியை நோக்கி எளிதாக என்டிஏ முன்னேறுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார்.